ஏகனே போற்றி, இணையாளும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருளந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி சந்தாசனம். என்ன இல்லை, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பா இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கத்துக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமை. இந்த பதிவுல உபய லக்னக்காரர்களுக்கு 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வரும். பாதகம் அப்படின்னா என்ன? ஒரு ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பலாபலன்களை கண் முன்னே நிறுத்தி, கண்ணுக்கு முன்னால நிறுத்தி வச்சுட்டு, இது உனக்கு இப்ப இல்லை, இது எப்பவாச்சும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சொத்து அப்பாவுக்கு வந்து வயசாயிருக்கும். அந்த வயசானவர் வந்து நம்ம டக்குன்னு நமக்கு அவருடைய சொத்தை நமக்கு எழுதி வச்சுருவோம், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அவர் வயசானவர் தான், ஆனால் அவர் நம்ம மேலே எழுதி வைக்கலாம், ஆனால் வைக்க மாட்டார். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம், நிறைய கஷ்டப்பட்டு இருப்போம், சிக்கல் பட்டு இருப்போம், சிரமப்பட்டு இருப்போம். இது ஏதாவது இந்த சொத்துல வந்து பாதி இல்லை, அவர் வச்சிருக்கக்கூடிய பணத்துல, சொத்து கூட வேண்டாமியா, அவர் வச்சிருக்கக்கூடிய பணத்துல கொஞ்சம் நமக்கு கொடுத்தார் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த கடனை கட்டிட்டு நம்ம ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புல நம்ம இருந்தோம் அப்படின்னா, அவர்கிட்ட அந்த பணத்தை கேட்டோம் அப்படின்னா, இந்த இருக்குது ஆனா நான் உனக்கு தரமாட்டேன். அப்போ நம்ம கைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பணம், நம்ம சொந்த தந்தையிடமே இருக்கக்கூடிய பணம் நமக்கு வர்றதில்லை. அப்ப இது நம்ம கிட்ட இருந்தும் இல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா பலனுமே நமக்கு வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கும். இப்ப இது கணிஞ்சிரும், இந்த பழத்தை சாப்பிடலான்றதுக்கு முன்னால காக்கா ஊத்திட்டு போயிடும். இதுதான் பாதகம். அதாவது ஒரு அமைப்பில், அதாவது ரெகுலரா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். ஒரு 7 மணிக்கு ஒரு பஸ்ஸுக்கு போறாரு. இந்த 7 மணிக்கு போகக்கூடிய பஸ் அவர் ரெகுலரா வருஷமெல்லாம் அந்த பஸ் தான் போயிட்டு இருக்க, ரெகுலரா போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப இந்த ரெகுலரா போயிட்டு இருக்கிறது, இந்த நேரத்துக்கு இந்த பஸ் வரும் அப்படின்றது அவருக்கு தெளிவா தெரியும். அப்ப நம்ம இந்த நேரத்துல இருந்து வீட்டுல நம்ம பெறட்டு நடந்து போனோம்னா, இந்த நேரத்துக்குள்ள இந்த பஸ்ஸை பிடிச்சாலும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே முன்னாடியே வந்து அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம். இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த பயணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பலாபலன், அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக அதிர்ஷ்டமான யோகமான பலன். அந்த பலன் அங்க வந்து அவருக்கு காத்து இருக்கு. இப்ப இந்த நேரத்தில் இதை போனா அதை வந்து அவர் பிடிச்சிக்கலாம். ஆனா இவர் வந்து போறது பஸ் தான், ஆனா இது ரெகுலரா போகக்கூடிய பஸ் தான். ஆனா இவர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுறாரு. அந்த பஸ் வர வேண்டிய நேரத்துக்கு பஸ் வரல. ரெகுலரா வரக்கூடிய பஸ் தான், அந்த பஸ் வர நேரத்துக்கு அந்த பஸ் வரல. அப்போ அவர் வந்து கேட்கக்கூடிய கேள்விப்படக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து, அந்த பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால அந்த பஸ் வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன வம்பா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அந்த வேதனை இருக்கு இல்லையா, இந்த பஸ்ஸை பிடிச்சி போனா தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலாபலன் வந்து கிடைக்கும். மிகப்பெரிய பலன் அங்க காத்துட்டு, யோக பலன் காத்துட்டு. ஆனா இங்க வந்து பெரட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிட்டார், ஆனா பஸ் வரல. இதுதான் பாதகம். அப்ப கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய பலாபலன்களை கிடைக்காமல் செய்யக்கூடியது பாதகம். அப்ப இது மாதிரியான பாதக ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா லக்னங்களுக்குமே இருக்கு. சரராசிகளுக்கு இருக்கு, ஸ்திர ராசிகளுக்கு இருக்கு, உபய ராசிகளுக்கும் இருக்கு. அப்ப இந்த உபயராசிகள்ல வந்து 7ஆம் இடம் பாதகமா வரும். தனுசு வீட்டுக்கு வந்து மிதுன ராசி பாதக ராசியாகவும், மீன வீட்டுக்கு கன்னி வீடு பாதக வீடாகவும் வரும். அதே மாதிரி கன்னி ராசிக்கு வந்து மீன வீடு பாதக வீடாகவும், மிதுன வீட்டுக்கு வந்து தனுசு வீடு பாதக வீடாகவும் வரும். அப்ப இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உபய லக்னங்களுக்கு பாதக ராசிகளாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இந்த பாதக ராசினாலே பொதுவாகவே வந்து வாழ்க்கை துணை போராட்டம் தான் இல்லையா? பொதுவாகவே வாழ்க்கை துணை போராட்டங்கிறது காட்டிலும் இதை விட இன்னும் வந்து கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது சொசைட்டி 7ஆம் பாவத்துல தான் வருது, நண்பர்கள் 7ஆம் பாவத்துல தான் வர்றாங்க, கூட்டாளிகள் 7ஆம் பாவத்துல தான் வர்றாங்க. எல்லா விஷயங்களும் வந்தாலும் முக்கியமா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய துணை அப்படின்றது வந்து வீட்டுக்காரமா தானே, அது 7ஆம் பாவம் தானே. அப்ப அந்த 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதகத்தை செய்யுமா அல்லது சாதகத்தை செய்யுமா அப்படின்றது வந்து இந்த தனுசு மீனம் மிதுனம் கன்னி லக்னக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. தூங்கும் போதுமே காதை ஆட்டிகிட்டே படுத்து தூங்கிட்டு இருக்கணும், ஆனால் தூங்கும் போதுமே வந்து காதை ஆட்டிக்கிட்டே படுத்து தூங்கிட்டு இருக்கணும். தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த தனது இணை அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ அப்படின்றது வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்து அலர்ட்டா ஆறுமுகம் அப்படின்ற மாதிரி எப்பவுமே அலர்ட்டா தான் இருக்கணும். இப்படி ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, ரொம்ப பயந்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. பொதுவாக இது பாதகஸ்தானம். அப்ப 7ஆம் பாவமே வரக்கூடிய கணவனே பாதகாதிபதியா வந்தா, கொலையும் செய்வால் பத்தினின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப வரக்கூடிய மனைவியே பாதகாதிபதியாக இருந்தால் என்ன செய்வது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய
ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இந்த 7ஆம் பாவம் பாதகாதிபதி. மாரகாதிபதியை நம்பிடலாம், அவன் சாக மட்டும்தான் குடிப்பேன். டக்குன்னு வந்தான், இந்த டைம் உனக்கு பீரியட் முடிஞ்சு போச்சு, கிளம்பு போகலாம் நம்ம அப்படின்னு அவன் கூட்டிட்டு போயிடுவான். இவன் மாரகாதிபதி, இங்க 12 சம்பந்தப்பட்டு வந்தா அவன் மாரகாதிபதி. எந்த ஒரு லக்கணத்துக்குமே 12 சம்பந்தப்பட்டு வராது. பாதகத்துக்கு பாதகத்தோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய 12ஆம் இடம் மாரகம் ரிஸ்க்கு வேலை முடிஞ்சிடும். வரவு செலவு, வட்டி கணக்கு, குட்டி கணக்கு, நிறைய நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சமூக பழக்க வழக்கங்கள், உறவுகள், ஒட்டுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு டக்குன்னு வாடாப்பா போகலாம், உனக்கு நான் ரிலீஃப் கொடுத்தேன், உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறேன், வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடும் 12ஆம் பாவம். அது வந்து மாரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு லக்கணங்களுக்கு அது மாரகம் இருக்குது. பொது மாரகம் அப்படின்றது வந்து 2 7 வரும். அதே மாதிரி வந்து 3 8 7 11 இது மாதிரியான மாரகங்கள்லாம் வரும். அதெல்லாம் வந்து ஒரே பிஸ்கு ஒரே வேலை முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த பாதகம் இருக்குது பார்த்தீங்களா, மனுஷனை வாழ விட்டு கொண்டுகிட்டே இருக்கும். அந்த வாழ்க்கையில் அப்படி மேலே கொஞ்சம் சந்தோஷப்படுறதுனா டப்புன்னு ஒரே அடிச்சு கீழே உட்கார வைக்கிறது தான் பாதகம் அப்படின்றது வந்து. அப்போது இங்கே யார் யார் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பாதகஸ்தானத்தை தெளிவாக எடுத்து வைக்கும். இது இவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை எடுத்து வைக்கும். ஆனால் இதில் வந்து இந்த உபயலக்கணங்களுக்கு வந்து 7ஆம் பாவமே பாதகமாக வரும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய எதிராளி பாதகத்தை செஞ்சு நம்ம ஜெயிச்சுக்குவானா, நம்மளை ஜெயிச்சிருவானா, அல்லது வந்து புருஷன் வந்து நமக்கு பாதகத்தை பண்ணிடுவானா, அல்லது பொண்டாட்டி வந்து நமக்கு பாதகத்தை பண்ணிடுவாளா, இது மாதிரி தனக்கு இணையானவர்கள் பாதகத்தை செய்யக்கூடியதுங்கிறது வந்து இதை நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸ்திர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து 9ஆம் இடம் பாதகாதிபதியாக வரும். அப்பா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன், போப்பா நானே அழைச்சிட்டு போறேன், போனா போயிட்டு போது விட்டுரு அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து சரராசிகளுக்கு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானம், கூட பிறந்த அண்ணன் தரமாட்டேன், அல்லது அவன் வந்து இவனுடைய சொத்தை அபகரிச்சுக்கிறது, அல்லது வந்து மூத்தவர்கள் சொல் பேச்சு கேடாம அப்படின்னு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரராசிகள் வந்து 11 லாபஸ்தானம் தான், வராடி தொலைது. அது அந்த 11ஆம் பாவம் செயல்படாட்டியுமே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து நம்ம எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொதுவாக சரலக்கணங்கள் வந்து பாதகத்தை தரக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியது 11ஆம் பாவம் தான். அப்போ அந்த 11ஆம் பாவாதிபதியோ 11ஆம் பாவமோ அதில் இருக்கக்கூடிய கிரகங்களோ தசை நடத்தணும். அந்த தசையே வரலினாலும் பரவாயில்ல, அந்த 11ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகாமல் இருந்தாலுமே அதை பற்றி கவலையே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒரு மீடியமான லைஃப்லேயும் வாழ்ந்துட்டு போயிடலாம். அது பெரிய ஒரு தப்பை பண்ணாது. ஸ்திர லக்னங்கள் வந்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை, அல்லது வந்து முன்னோர்கள், பெரியோர்கள், அந்த மத குருமார்கள் இது மாதிரியான அமைப்புகளில் வரவங்க தான் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அந்த புண்ணிய யாத்திரை இது மாதிரியான விஷயங்களில் வந்து இவங்களை வந்து மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியது, பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்றது 9ஆம் பாவம். அது கூட ஒரு நேரங்களில் வந்து பக்குவப்படாமே பல பேர் போய் சேர்ந்துடுறாங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த பாதகம் வந்து பெரிய பாதகமாக இருக்குது. ஆனால் உபயலக்கணங்களுக்கு வந்து 7ஆம் இடம்ன்றது வந்து அவங்க நித்தம் சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பாதகம். இதுதான் அங்கே வந்து ரொம்ப வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். அப்போ இது மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு ராகு உட்கார்றாரு. 7ஆம் பாவமே பாதக பாவம் அப்படின்னு சொல்லிட்டேன். 7ஆம் பாவத்தில் வந்து ராகு வேற வகையா உட்கார வைக்கிற, இது ஏதாவது நல்லதா இருக்குமா, இது வழங்குமா முதல்ல? அப்ப இது வந்து ஒரு சரியான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைவா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாருக்கும் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தருக்கு வந்து 7ஆம் பாவத்தில் ராகு உட்கார்ந்துருக்கும். எல்லா கிரகங்களும், அதாவது எல்லா லக்னங்களும் உட்கார்ந்துருக்கும். குறிப்பா உபயலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு மீனத்துக்கு 7ஆம் பாவத்தில் ராகுவும், கன்னி மிதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு 7ஆம் பாவத்தில் வந்து ராகுவும் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொதுவாகவே ராகுன்னா ராகு மட்டுமே இருக்க போறது இல்லை, கூடவே கேது இருக்க போறாரு. அப்ப இந்த கிரக அமைப்புகளில் வந்து இந்த உபய லக்னங்களுக்கு வந்து இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், கேதுனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஸ்கிரீன்ல ஒன்று போடுறேன். அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும், 4 லக்னங்களுக்குமே. இப்போ நான் கொடுக்கக்கூடிய உதாரண ஜாதகம் வந்து கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் வந்து ராகு உட்காந்துருக்காரு. அந்த கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் ராகு கூடவே சனி உட்காந்துருக்காரு. 5 6 குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியை உட்காந்துருக்காரு. பொதுவாக ராகு அவர் அமர்ந்த இடம் அதை அப்படியே எடுத்துக்குவார். தனது இடம் என்னோட சொந்த இடம்ப்பா விட்டுரு. அப்போ நான் இருக்கேன், சொந்தக்காரன், வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் இருக்கேன், எதுவும் எதிர்ப்பு ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் நான் தான் உன்னுடைய வேலையை நான் தான் எடுத்து செய்வேன். உன்னுடைய பலாவலங்கள் கூட அவங்களுக்கு நான் தான் கொடுப்பேன். நீ வந்து எந்த விதத்துலையும் வந்து இங்கே கலந்துக்கூடாது. இருக்கிறியா சைலண்ட் கொஸ்டின் கம்மன் உட்காந்துக்கணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. சரி ரைட்டு, நீ என்ன கிரகம்,
அந்த லக்னத்துக்கு வந்து நீ யார் 7ஆம் பாவாதிபதி. அப்போ அந்த 7ஆம் பாவாதிபதியுடைய பலன்கள் பூரா நான் அவருக்கு கொடுக்குறேன். ரைட், ஓகே. உன்னுடைய நீ எந்த கிரகம்? குருவா புதனா? அப்போ உங்களுடைய குணம் என்ன? இந்த குணத்தின் மூலமாக அந்த 7ஆம் பாவத்தின் மூலமாக அவங்க தர வேண்டிய பாதக சாதக பாவங்களை, அதாவது பலன்களை நான் தர்றேன் அப்படின்றது அதை உட்காந்துக்குவார். அப்படியே ஜாமன் உட்காந்துருப்பார். ராகு தான் அமர்ந்த இடம், அந்த இடத்தின் பலன் பலாபலன். தன்னோடு சேர்ந்த கிரகம் அதனுடைய பலன் பலாபலன், அதனுடைய குணம். தன்னை பார்த்த கிரகங்கள் அதனுடைய பலம் பலாபலன் குணம். தான் பார்த்த கிரகங்கள் அதனுடைய பலம் பலம். எத்தனை இருக்கு பாருங்க. ஒரு கிரகம் வந்து அந்த இடத்துல உட்காந்துருச்சு அப்படின்னா இது எந்த அளவுக்கு வந்து ஒரு அத்தனை அப்படியே அப்சர்வ் பண்ணும். வாரிக்கு கூடவும் தனக்கு எதிர்க்க நிற்கக்கூடியவனுடைய பலத்துல பாதி பலம் தான் வரும். ஆனா ராகுக்கு அப்படி கிடையாது. சுத்தி இருக்கிறத கூட எந்திரன் ரஜினி மாதிரி எல்லாத்தையும் டக்குன்னு சுத்தி நம்ம அந்த அவருடைய சிட்டி பாப்பனுடைய உடம்புல நிறுத்திக்குவார். அப்படியே ஒரு சிலுப்பு செலுத்தார் அப்படின்னா பூரா எல்லாம் வந்து அப்படியே இந்த 8 கை அம்மன் 10 கை அம்மன் மாதிரி பூரா வந்து அந்த ஆயுதங்களை நிற்க முடியாது. அது மாதிரி இந்த ராகு வந்து தான் அமர்ந்த இடத்திலிருந்து தன்னை பார்த்த கிரகங்கள், தான் பார்த்த இடங்கள், தான் பார்த்த கிரகங்கள், தன்னோடு சேர்ந்த கிரகங்கள், தன்னை பார்த்த கிரகங்கள், இவங்க அத்தனை இடத்தினுடைய பலத்தை எடுத்து எந்த மாதிரி கலவையில தரணுமோ அந்த மாதிரி கலவையில தருவார். இவர் ஒரு வித்யார் மாதிரி 7 வர்ணங்களையும் சேர்த்து ஒரு வர்ணத்தை கொடுப்பார் இல்லையா. வெள்ளையிலிருந்து வரக்கூடிய ஒளியை வந்து 7 வர்ணமா பிரிச்சு கொடுக்க முடியா. அந்த முக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கோண பட்டகம் அது மாதிரிதான் இவர் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இவர் போயிட்டு 7ல உட்காந்தா அவன் பாதகஸ்தானத்தில் உட்காந்தா என்னையும் ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போ வந்து கொஞ்சம் கலக்கம் வரும். கல்யாணம் ஆகுமா இவருக்கு ஆகாது. ஒருவேளை ராகு தசை வரலைன்னா சந்தோஷம் தான், கல்யாணம் ஆகணும், ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ராகு தசை வரல, புத்தி வரும்ல. எல்லா தசைகளையும் வந்து அந்த ராகு புத்தி வரும்ல. அந்த ராகு புத்தி வரும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும்ல. சரி, அது மட்டும் தானே. கொஞ்சம் ஒரு காலம் வந்துட்டு ஒரு 2 வருஷமா 1 வருஷமா அதிகபட்சம் ஒரு 3.5 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத அந்த 3 வருஷத்துக்கு மேலே இருக்க போறதுல அந்த ராகு புத்தி ஏதோ ஒரு தசையில், அதாவது சுக்கிரனுடைய தசையிலேயும் ஒரு 3.5 வருஷமா வச்சுக்கோமே. 4×40 4×32 72 மாசம் இல்லையா. அப்ப அது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் வரக்கூடியது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த டைமே போதுமே ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து முழுசா முடிக்கிறதுக்கு அப்படின்றது. நல்ல அப்படியே வசந்து வரக்கூடிய வாழ்க்கையை ஒரு 3 வருஷம் 3 வருஷத்துக்கு முடிச்சு கட்டிட்டு போயிடலாம் இல்லையா. அப்ப இது மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு செய்வாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக செய்வதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. இப்போ இந்த கன்னியா லக்னத்துக்கு 7ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகு இவங்களுக்கு ஒரு ஆனந்தமான இடம் இருக்கு. அவங்க அந்த இடத்துல இருந்து தசையோ புத்தியோ நடத்தினாங்கன்னா அந்த ஜாதகருக்கு வந்து மிக அதிகமான கெடுபலன்களை தருவது கிடையாது. பொதுவாக ராகுவுக்கு வந்து மகரம் மீனம் வீடு ரொம்ப பிடித்தமான வீடு. அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பெருசா ஒரு கெடுபலன்களை அவங்களுக்கு தர்றது கிடையாது. இப்ப நம்ம சொன்ன கன்னியா லக்னத்துக்கு 7ல ராகு, பொதுவாக மகரம் மீனம் வீடுகளில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அது எந்த பாவமா வந்தாலும் சரி. இப்ப நம்ம சொல்றது வந்து 7ல ராகுன்றத வந்து உபய லக்னத்துக்கு எடுத்திருக்கோம். வேற எந்த லக்னம் மகர லக்னமா இருக்கு 3ல ராகா இருப்பார். மகர லக்னத்துக்கு 3ல ராகு மீன ராசியில இருக்கக்கூடிய ராகு யோகமான பலன்களை தரும். அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களையும் நிவர்த்தி செஞ்சிருவார். அதுதான் அங்க வந்து முக்கியமான ஒரு விஷயமே. பொதுவாக மகரம் மீனம் ராசிகளில் ராகு கேதுக்கள் அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உபய லக்னங்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலும் 7ஆம் பாவமாக வரக்கூடிய அந்த பாதகஸ்தானத்தில் அமரக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பிலும் அந்த ராகு கேதுக்கள் அவர்களுக்கு அந்த பாதக பலன்களை தரமாட்டார்கள் அப்படின்றதுதான் முதல் விதி விலக்கங்கள். ஜோதிட விதியில விதியாவே சொல்லியிருக்கு. அது வந்து மகரம் மீனம் வீடுகளில் ராகு இருந்தால் பொதுவாக அந்த பாதகமான பலன்களை செய்வது கிடையாது. அப்ப இந்த கன்னியா லக்னத்துக்கு 7ல ராகு இருக்கிறது வந்து திருமணத்துல தடை இல்லை, வராது. அது திருமண அதாவது ராகு தசையே நடந்தாலும் திருமண தோசை தரமாட்டார். அதே மாதிரி படிப்புல சின்ன வயசுலேயே படிப்புல அதாவது 12 வயசு 13 வயசுலேயே வந்து ராகு தசை வந்துடுது. படிக்கிறதுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்களா சார், இந்த ராகு வந்து ஏதாவது மக்கள் பண்ணி விட்டுருவாருன்னா பண்ண மாட்டார். அது நல்ல படிப்புல போயிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து வேலை கிடைக்கிறத வந்து தெளிவான முறையில் தொழில் செஞ்சாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி அந்த ராகு தசை நடந்தாலும் பெருசா வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராகு 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இங்க கன்னியா லக்னத்திலே வந்து கேது உட்கார்ந்துருக்கு.
அதே போல இங்க மீன லக்னமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இங்க கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பொதுவாக கடகம் கன்னி வீடுகளில் கேது இருந்தால் அது யோகமாக பலனை அளிக்கக்கூடியது, யோக ஜாதகமாகவே நம்ம வச்சுக்கலாம். பொதுவாக எடுத்து பாருங்க, எல்லா ஜாதகங்களையுமே வந்து கடக வீட்டிலே கன்னி வீட்டிலே இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறாங்க. அதாவது பலன்கள் சொன்னவங்க இல்லை, வாழ்க்கையில மனிதர்களே உயர்ந்த மனிதர்களாக இருக்கும். உயர்ந்த குணம், நல்ல பண்பு, நல்ல அடக்கம், பேச்சு வந்து நல்ல பேச்சு, சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புல வந்து அந்த கேது கடகத்திலையும் கன்னியும் இருக்கக்கூடிய கேதுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மீன லக்னமாக இருந்து 7ல கேது இருந்தாலும் கெடுப்பது கிடையாது. அப்ப இந்த உபய லக்னங்களுக்கு வந்து ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்துட்டு 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்தாலும் அது கெடுபலன்களை தருவதற்கு ஒரு சாதகமான அமைப்புல இருக்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து இங்க இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி போயிட்டு ராகுவோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு. பொதுவாக செவ்வாதோஷம் சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது இந்த கிரகத்தோடு கெடு கிரகத்தோடு இன்னொரு கெடு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் உட்கார்ந்து அப்படின்னா அந்த பாதக தோஷத்தை கெடுப்பது கிடையாது. இந்த ஜாதகர் வந்து சனி தசை தாண்டி தான் வந்திருக்காரு. இந்த ஜாதகர் வந்து புனர்பூசம் 1ஆம் பாவத்தில் பிறந்திருக்காரு, குருதசையில பிறந்திருக்காரு. குருதசைக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசையிலே அவர் வந்து பெருசாக வந்து பாதகமெல்லாம் செய்யல. குருதசையில இருந்த ஜனன இருப்பு அப்படின்றது வந்து 12 வருஷம். அதுக்கடுத்து வந்து 19 வருஷம்ன்றது வந்து சனி தசையில தான் கல்யாணம், படிப்பு, வேலை, நல்ல வீடு வாசல் சம்பாதிக்கிற அளவுக்குலாம் நல்ல ஒரு உயர்ந்த பலனை கொடுத்தவராக சனி அங்கிருந்து உட்காந்துருக்காரு. அப்போ இந்த கெடு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல ராகுவோடு சேர்ந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இந்த ஜாதகருக்கு எந்த விதமான தொந்தரவும் அவர் வந்து அந்த 19 வருஷத்துல கொடுக்கல. இது வந்து ராகு தசையை சந்திக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். எனக்கு குரு தசை தான் பிறந்திருக்காரு. அடுத்து 126 வருஷத்துக்கு வரப்போது ராகு தசை, வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் இடையில அந்த 7ஆம் இடத்துல இருந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தசை நடத்தும் போது ராகு ஆக்டிவேட் ஆயிருந்திருப்பார். கண்டிப்பா வந்து அந்த 5-6 கூடிய பலனை அந்த ராகு எடுத்து கண்டிப்பா செஞ்சிருப்பார். அப்ப அந்த 5-6 கூடிய பலனத்தை கொடுத்திருக்காரு. கல்வி, புகழ், வேலை, கல்யாணம், அடுத்து அவருடைய வம்சாபிவிருத்தி, நல்ல உயர்ந்த தொழில அவர் கொண்டு போய் உட்கார வச்சு நிரந்தரமான தொழில உட்கார வச்ச அமைப்பு அப்படின்றதெல்லாம் இந்த சனி ராகு அப்படின்ற இணைவு வந்து அந்த இடத்துல கொடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த சனி ராகுவை 3, 7, 10 பார்வைகளில் பார்த்தாலும் இந்த ராகுனுடைய அந்த பாதக தோஷம் அப்படின்றது வந்து வெகுவாக குறைஞ்சு போயிடும். உதாரணமா இங்க இதே கன்னியா லக்னத்துக்கு இதே ஜாதகத்துல வந்து சனி மகரத்துல உட்கார்ந்து ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து ராகுவை பார்த்திருந்தாலோ, அல்லது 7ஆம் பாவம் சொல்லக்கூடிய கன்னிராசிலே உட்கார்ந்து இந்த ராகுவை பார்த்திருந்தாலோ, அல்லது மிதுன வீட்டிலிருந்து இந்த ராகுவை சனி 10ஆம் பார்வையால பார்த்திருந்தாலும் இந்த ராகுனுடைய பாதக அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வெகுவாக குறைத்து அந்த ஜாதகத்துக்கு தரப்படும் அப்படின்றது வந்து நிதர்சனமான உண்மையா இருக்கு. இது வந்து இந்த ஜாதகம் வந்து எடுத்துக்காட்டான ஜாதகமா இருந்ததுனால உங்களுக்கு நான் இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். மீண்டும் வேற ஏதாவது ஜாதகங்கள் இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய பார்வைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புல 7ஆம் பாவத்துல வந்து ராகு கேது, உபய லக்னங்களுக்கு 7ஆம் பாவத்துல வந்து ராகு கேது சனி இணைவுகள் இது மாதிரி என்ன பலனை கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.